السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். கடந்த உரையில் முஸ்லிம்கள் மக்காவில் மிகப்பெரிய கொடுமைக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களில் சிலர்களை, நீங்கள் மக்காவிலிருந்து ஹபஷா என்கிற அபிசீனியாவுக்கு நீங்கள் நாடு துறந்து செல்லுங்கள், அங்கே இருக்கிற நஜ்ஜாசி மன்னர் உங்களுக்கு எந்த நல்ல விதமான உதவிகள், எல்லா விதமான உதவிகளும் செய்வார், அவர் அநியாயம் செய்ய மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த முதல் ஹிஜ்ரத், அந்த அபிசீனிய பயணத்தை மேற்கொண்ட அந்த பயணம்தான் முதல் ஹிஜ்ரத் என்று இஸ்லாத்திலே அழைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அந்த நஜ்ஜாசி மன்னரை பற்றிய சில தகவல்களை, அவருடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அவருடைய பெயர் அஸ்ஹமா இப்னு அபுஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலத்திலே இஸ்லாத்தை ஏற்று இருந்தாலும் கூட அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை என்கிற காரணத்தினாலே அவர் தாபீஈன்கள், சஹாபாக்களை பார்த்தவர்களுடைய பட்டியலில் இடம்பெறுகிறார். அந்த அஸ்ஹமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவருடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். மரியாதைக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில் முதலாக ஹிஜ்ரத்துக்கு சென்ற அந்த முஸ்லிம்கள் ரஜபு மாதத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 45வது வயதில் நபிப்பட்டம் பெற்று 5வது வயதில் ரஜபு மாதத்திலே அவர்கள் அந்த அபிசீனியா பயணத்தை மேற்கொண்டார்கள். அபிசீனியா என்பது கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து 4500 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. அந்த இடத்திற்கு முஸ்லிம்கள் பயணமானார்கள். இப்போது அந்த அபிசீனியா நாடு எத்தியோப்பியா என்று அழைக்கப்படுகிறது. அங்கே இருந்த முஸ்லிம்கள் ரஜபு மாதத்திலே கிளம்பி ரஜபு, ஷஅபான், ரமதான் இந்த 3 மாத காலம் அந்த அபிசீனியாவிலே முஸ்லிம்கள் இருந்தார்கள். இதற்கிடையிலே மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தில் வன்னஜ்மி இதா ஹவா, சூரத்துல் நஜ்ம் என்கிற அத்தியாயத்தை காபாவிலே வைத்து ஓதுகிறார்கள். அங்கே குறைஷிகள் எல்லாம் அங்கே ஒன்று கூடி இருக்கிறார்கள். குறைஷி காஃபிர்கள் எல்லோரும் காபாவிற்கு முன்னால் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் நஜ்ம் என்கிற 27ஆம் ஜுஸுவிலே இடம்பெற்றிருக்கிற அந்த அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள். அப்படியே ஓதிக்கொண்டே வருகிற போது அந்த சூரத்துல் நஜ்முடைய கடைசியிலே சஜிதாவுடைய வசனம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஜிதாவுடைய வசனத்தை ஓதி சஜிதா செய்கிறார்கள். சஜிதா செய்ததும் அதை பார்த்த முஸ்லிம்கள் சஜிதா செய்கிறார்கள். இதை பார்த்த குறைஷிகளும் சஜிதா செய்கிறார்கள். குறைஷிகளும் சஜிதா செய்கிறார்கள். வலீத் இப்னு முகீரா என்பவன் சஜ்தா செய்ய முடியாத நிலைமையில இருந்தான். அவன் என்ன செய்தான் என்றால், மண்ணை எடுத்து நெற்றியிலே வைத்து சஜ்தாவை போல சைக்கிளை செய்து கொண்டான். இந்த காட்சி ஒரு அற்புதமான காட்சி. இவர்கள் சஜ்தா செய்து முடித்த பிறகு முஸ்லிம்கள் இதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷிகள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்றால், அல்லாஹ் தான் வான பூமியை படைத்தான், அது அவர்களுடைய நம்பிக்கை தான். ஆனால் அவர்கள் பல தெய்வங்களை வழிபட்டார்கள். எந்த அடிப்படையில் என்றால், இந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும் என்பதற்காக அவர்கள் வழிபட்டார்கள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷிகள் பேசினார்கள், நாம் இருவரும் கொள்கையில் ஒத்து போய்விடலாம், அல்லாஹ் தான் படைத்தான், அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த தெய்வங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும் என்கிற கொள்கைக்கு நீங்கள் உடன்பட்டு வந்தால் நாங்களும் உங்களோடு இறங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னார். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்த அல்லாஹ் வசனத்தை அருளினான்.
இந்த செய்தி எப்படி பரவிவிட்டது என்றால், மக்காவில் இருக்கிற எல்லோரும் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள் என்று செய்தி பரவிவிட்டது. அபிசீனியாவில் இருக்கிற இந்த முஸ்லிம்களுக்கும் இந்த தகவல் போய் சேர்ந்து விட்டது. அதனால் முஸ்லிம்கள் மக்காவிலே நிம்மதியாக இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலே அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற அந்த முஸ்லிம்கள் திரும்ப மக்காவை நோக்கி வந்துவிட்டார்கள். ஆனால் இங்கே நிலைமை தலைகீழாக மேலும் முஸ்லிம்களுக்கு துன்பங்கள் அதிகரித்துக் கொண்டே இருந்த காரணத்தினாலே இரண்டாவதாக ஹிஜ்ரத் பயணத்தை முஸ்லிம்கள் அபிசீனியாவை நோக்கி மேற்கொண்டார்கள். அந்த பயணத்தில் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே 83 ஆண்களும் 18 பெண்களும் ஆக 101 பேர் அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். இரண்டாவதாக அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கிற காஃபிர்கள் என்ன செய்தார்கள் என்றால், முஸ்லிம்கள் இப்படி போய் அங்கே போய் அடைக்கலமாகி விட்டார்கள், அங்கிருக்கிற நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே நாம் பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது முஸ்லிம்களை திரும்ப இங்கே அனுப்பிவிடுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அவரையும் அப்துல்லாஹ் இப்னு ரபிஆ ஆகிய 2 பேரை தேர்ந்தெடுத்து அபிசீனியா நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். எதற்காக? முஸ்லிம்களை அங்கிருந்து கிளப்பி இங்கே திரும்ப கொண்டு வருவதற்காக. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், அதே போல அப்துல்லாஹ் இப்னு ரபிஆ அவர்களும் மிகச்சிறந்த பேச்சாளர். அதனால அந்த 2 பேரையும் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்கு சென்று அரசரை சந்தித்து இந்த முஸ்லிம்கள் எல்லாம் மிக மோசமானவர்கள் என்று சொல்லி அவர்களை எப்படியாவது அங்கிருந்து கிளப்பிவிட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. அதனால் அந்த நாட்டுக்கு போவதற்கு முன்னால் அவர்கள் பரிசு பொருட்களை எல்லாம் எடுத்து சென்றார்கள். அன்பளிப்பு செய்வதற்காக வேண்டிய அரசருக்கும் அரசரை சார்ந்திருக்கிற அமைச்சர்களுக்கும் பரிசுகளை கொடுப்பதற்காக பேரித்த பழங்கள், அதே போல வாசனை திரவியங்கள், இவைகளை எல்லாம் அவர்கள் மூட்டை மூட்டையாக எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அன்பளிப்பாக கொடுப்பதற்காக. ஊருக்குள்ளே அபிசீனியாவுக்குள் இவர்கள் 2 பேர் வந்ததும் நேராக போய் அரசரை சந்திக்காமல் அமைச்சர்களை சந்தித்தார்கள். அவர்களுக்கு அந்த வாசனை திரவியங்களையும் பேரித்த பழங்களை எல்லாம் அன்பளிப்பாக கொடுத்து அவர்களை மகிழ்வுபடுத்தி விட்டு, இந்த ஊருக்கு அகதிகளாக வந்திருப்பவர்கள் எங்களுடைய மதத்தையும் பின்பற்றவில்லை, அங்கிருக்கிற அபிசீனிய மக்கள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். அபிசீனிய மன்னர் நஜ்ஜாஷி அவர்கள் உட்பட எல்லா மக்களும் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுவர்களாக இருந்தார்கள். அதனால் இங்கே வந்திருக்கிற இந்த மக்காவிலிருந்து அகதிகளாக வந்திருக்கிறார்களே, இவர்கள் உங்களுடைய மதத்தையும் பின்பற்றவில்லை, எங்களுடைய மதத்தையும் பின்பற்றவில்லை. எனவே இது சம்பந்தமாக நீங்கள் அரசரிடத்திலே எடுத்து சொல்லி அவர்களை எப்படியாவது இங்கிருந்து கிளப்பி விடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று மக்காவிலிருந்து குறைஷிகளின் தூதுவர்களாக வந்த அந்த 2 பேரும் அமைச்சர்களுக்கு அவர்களுக்கு அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தி அவர்களிடத்திலே சில முஸ்லிம்களை பற்றி தவறாக எல்லாம் எடுத்து சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த எங்கள் நாட்டின் மடையர்கள் தான் உங்களிடம் வந்து நிற்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் தரலாமா என்று கூறினார். முஸ்லிம்களை மடையர்கள் என்று அந்த 2 பேரும் சொன்னாங்க. நீங்கள் அவர்களை விசாரித்தால் கூட அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர்களின் நிலைப்பாட்டை நாங்கள் தான் அறிந்தவர்கள், எனவே நீங்கள் அவர்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றார்கள். இப்படி எல்லாம் பேசினாங்க. மறுநாள் நஜ்ஜாஷி மன்னனுடைய அரசவைக்கு அந்த அமைச்சர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அங்கே வந்து அமர்ந்த அந்த அமைச்சர்கள் அந்த சமயத்திலே அந்த 2 பேரும் உள்ள வராங்க. அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த 2 பேரும் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களும் இன்னொருவர், அந்த 2 பேரும் அப்துல்லாஹ் இப்னு ரபிஆ 2 பேரும் உள்ளே நுழைகிறார்கள். நாங்கள் ஹிஜாஸ் மக்கா பகுதியிலிருந்து வருகிறோம், மன்னரை சந்திக்க எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று அரசவைக்குள்ளாக உள்ளே நுழைகிற போது 2 பேரும் அரசருக்கு சஜிதா செய்கிறார். 2 பேரும் அரசருக்கு சஜிதா செய்து அவரை மகிழ்வுபடுத்துகிறார்.
அன்றைய கால வழக்கம் மன்னர்களுக்கு சஜிதா செய்வது என்பது வழக்கத்திலே இருந்தது. அந்த அடிப்படையிலே அவர்கள் சஜிதா செய்து மன்னரை குசிப்படுத்துகிறார்கள். மன்னரும் அவர்களை நல்ல முறையிலே வரவேற்றார். அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்று நாம் வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.